அனைவருக்கும் வணக்கம். இந்த பேரணியை முன்னெடுப்பதற்கு உந்துதலாக இருந்தவர் நமது சிட்லப்பாக்கம் ஆய்வாளர் திரு சிவகுமார் அவர்கள். அவர்களை நாங்கள் மரியாதை நிமித்தமாக சந்திக்க சென்ற போது இதுபோல விழிப்புணர்வு பேரணி நடத்தினால் சரியாக இருக்குமே, பயனுள்ளதாக இருக்குமே என்று கூறினார்கள். அதை ஏற்றுக்கொண்டு இணைப்பு மையம் சார்பிலே பார்வதி மருத்துவமனை இணைப்பு மையம் மற்றும் சிட்லப்பாக்கம் இப்படி பல்வேறு குழுக்களை ஒருங்கிணைத்து இந்த போதை விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பேரணியின் நோக்கமானது தற்போது போதை கலாச்சாரத்தினால இளைஞர்கள், மாணவியர்கள் உள்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். மாணவர்கள் மட்டுமே நமது இந்தியாவின் எதிர்காலம் என்ற நிலையிலே அவர்களின் வாழ்வு செழுமையாக இருக்க வேண்டும், அவர்கள் அந்த மாதிரி போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பேரணியை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நமது மனித வாழ்விற்கு அடிப்படையானது நீராதாரம். நம்ம தமிழ்நாட்டில் தான் தென் மாநிலங்களிலே அதிக மழைப்பொழிவை பெறுகிறது. அதிக மழைப்பொழிவை பொழிந்தாலும் கூட அதை பாதுகாப்பதற்கு, சேமித்து வைப்பதற்கு தமிழ்நாட்டில் அதிக ஏரிகள் இருந்தன. செங்கல்பட்டு மாவட்டமானது தமிழ்நாட்டிலே ஏரிகள் நிறைந்த மாவட்டம். இந்த ஏரிகளை இணைப்பதற்கு நீர் வரத்து கால்வாய், நீர் வெளியேற்றும் கால்வாய் போன்றவைகளால் அனைத்தும் இணைக்கப்பட்டிருந்தன. அப்படி இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு நீர், ஒரு ஏரி நிறைந்தால் மற்றொரு ஏரிக்கு நீர் சென்று அந்த ஏரி நிரம்புவதற்கு வசதியாக இருந்தது. தற்போது நீர்நிலைகள் அனைத்தும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த நீர்நிலைகள் காப்பாற்றப்படுவதற்கு மாநில பசுமை தீர்ப்பாயம், மத்திய பசுமை தீர்ப்பாயம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற அமர்வு அனைத்தும் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள், அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டுதல்களை பிறப்பித்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றினாலே ஏரிகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். அவைகள் பின்பற்றப்படாத காரணத்தினாலே இப்பொழுது மழைக்காலங்களில் மக்கள் எல்லாம் கழிவுநீர் கலந்த தண்ணீரில் வாழ்வதும், மழை முடிந்த பிறகு ஜனவரி மாதம் முதல் வருஷத்தில் 6 மாதம் காசுக்கு தண்ணி வாங்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையில் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலையை போக்க வேண்டும் என்று சொன்னால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போது ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், கூடிய விரைவிலே நீர் தேவைக்காக மட்டும் மாபெரும் புரட்சி வரப்போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். இது நமது மானுட சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்க போகிறது. இதை உணர்ந்து உரியவர்கள் ஏரிகளை முழுமையாக பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாம் இப்போது இந்த பேரணி மூலம் வைக்கின்றோம். அதாவது ஏரிகளை கழிவு நீர் கலப்பதற்கு நாங்கள் பல முறை கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம், பல முறை நேரில் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம். இது தாம்பரம் மாநகராட்சியை. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொறுப்பாவார். அவர்கள் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளிலே இருக்கும் அத்தனை நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து மக்கள் வாழ்வு பாதிக்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநகராட்சி ஆணையரின் பொறுப்பு. அவரை இந்த பேரணியின் மூலமாக அனைத்து நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து ஏரிகளை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம், நான் மருத்துவர் முத்துக்குமார் பேசுகிறேன். இந்த நல சங்கம் ஒருங்கிணைப்பு சங்கம், அதாவது ஃபெடரேஷனும் பார்வதி மருத்துவமனையும் சேர்ந்து நமது சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் சிவகுமாரின் உந்துதலின் பேரில் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்விற்காக இந்த ப்ரொசஷன் நடத்துகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் போதை ஆரம்பிப்பதற்கு என்ன காரணம், ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. நண்பர்கள் ரொம்ப ஒரு நல்ல விஷயம், இது ஒரு பந்தாவான விஷயம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக ஆரம்பிக்கும் போது தெரியாது, நிறைய பேர் தன் மேல் இருக்கும் நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிப்போம், ஜாலியாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம நிறுத்திடுவோம், நம்மளால் நிறுத்த முடியாதான்னு நினைப்பாங்க. ஸோ அதற்காக முக்கியமாக இங்கு மக்களுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், சே நோ டு ட்ரக்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். முதல் முறை உங்களுக்கு அந்த போதை கிடைக்கும் பொழுதே நோ என்று சொல்ல வேண்டும். இல்லை மாட்டேன் என்று அனைத்து மாணவர்கள் மாணவியர்கள் சொல்ல வேண்டும். இதில் எந்த ஸ்டைலும் கிடையாது, இதில் எந்த பந்தாவும் கிடையாது. இந்த சமுதாயமே சீரழிகிறது நீங்கள் சொல்லாத அந்த நோல தான். தயவுசெய்து சே நோ டு ட்ரக்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். தேங்க்யூ.